மூவ் zeros to the end of the array. இந்த சம்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி அரேஸில் வந்து அங்கங்கே நமக்கு நிறைய ஜீரோ இருக்கும். ஸோ அந்த ஜீரோ எல்லாத்தையும் நம்ம இந்த அரேவோட எண்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். இந்த நான் ஜீரோ நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஜீரோவை தவிர மற்ற நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆர்டர் மாறாமல் அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். ஸோ இதை தான் நம்ம இந்த சம்மில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன், அப்புறம் பெட்டர், அப்புறம் ஆப்டிமல். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இன்டர்வியூவில் போகணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆப்டிமல் சொன்னீங்கன்னா உங்களோட திங்கிங் வந்து இன்டர்வியூக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிளில் இருந்து அதுக்கப்புறம் தான் போக போக ஆப்டிமல் சொல்யூஷன் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கான ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு டெம்பரரி அரே கிரியேட் பண்ணி அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ 1 வந்து நான் ஜீரோ எலமெண்ட். ஸோ இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 நான் ஜீரோ எலமெண்ட், 4, 5, 9. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு டெம்பரரி அரே கிரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி அரே கிரியேட் பண்ணி அதில் நம்ம அப்படியே இந்த அரேவை லூப் பண்ணி ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஜீரோ எலமெண்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டோன்னே இது எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் இந்த அரேலே நம்ம புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது 1 இந்த இடத்துல 1, ஸோ நெக்ஸ்ட்டு 3, இந்த இடத்துல 4, 5, 9. இது வரைக்கும் டெம்பரரி அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இந்த அரேயில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மீதி இருக்கிற எல்லா பிளேசஸ்லையும் நம்ம ஈஸியாக ஜீரோஸ் ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா இருக்கிற நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெம்பரரி அரேலேருந்து இந்த அரேக்கு புஷ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ஜீரோ மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல 0, 0, 0 அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கான கோட் எப்படி எழுதலான்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெம்பரரி அரே எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் int I equal to 0, I less than n, I plus plus. ஸோ இதில் வந்து நம்ம இந்த அரேவை லூப் பண்ணுவோம். அதாவது இந்த இடத்துல என்ன கண்டிஷன் எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if array of I not equal to 0, நாட் ஈக்குவல் டு, அதாவது அரேயில் இருக்கிற எலமெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம டெம்ப் டாட் ஆட் அரே ஆஃப் ஐன்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ டெம்பரவரி அரேயில் வந்து நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம டெம்பரவரி அரேயில் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணி, ஸோ இப்போ நமக்கு இந்த டெம்பரவரி அரே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த டெம்பரவரி அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் இந்த அரேக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபார் int j equal to 0, j less than. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம j less than என்னன்னு போட முடியாது. ஏன்னா என்னன்னு போட்டால் நமக்கு இந்த அரேவோட லென்த்து தான் கிடைக்கும். பட் ஆனால் இப்போ நம்ம இந்த யூனிக் எலமெண்ட்ஸை மட்டும்தான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த டெம்பரவரி அரே இருக்கு இல்லையா, இதோட சைஸை தான் நம்ம இந்த இடத்துல போடணும். temp dot size j plus plus. ஓகே, இப்போ நம்ம லூப் பண்ண போகிறது டெம்பரவரி அரேவை தான். ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த டெம்பரவரி அரேவை லூப் பண்ணி அதை நம்ம இந்த ஒரிஜினல் அரேயில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அரே ஆஃப் j ஈக்குவல் டு temp of j. இப்போ இப்படி பண்ணும்போது நமக்கு இந்த டெம்பரவரியில் இருக்கிற ஒரு ஜே எலமெண்ட்டும் இந்த அரேயில் நமக்கு ஒன்றா ஸ்டோர் ஆகிக்கிட்டே வந்துடும். எது வரைக்கும் வரும் அப்படின்னா இந்த டெம்பரவரி சைஸ், அதாவது இந்த யூனிக் எலமெண்ட்ஸ், நான் ஜீரோ எலமெண்ட்ஸ், சாரி யூனிக் இல்லை, நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸோட லென்த் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 5 நம்பர்ஸ் இருக்கா, இந்த இடத்துல 5 பிளேசஸ் வரைக்கும் நமக்கு ஸ்டோர் ஆகும். அதாவது 0, 1, 2, 3, 4 இண்டெக்ஸ் நம்பர் 4 வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த ஃபைல அதாவது இண்டெக்ஸ் ஃபைல இருந்து திரும்ப n-1 வரைக்கும் நம்ம ஜீரோஸ் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னா, ஃபார் int k equal to. ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக இந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி முடித்த உடனே அதோட இண்டெக்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4ன்னு இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு 5th இண்டெக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எவ்வளோ வேணால் வரலாம், அந்த கொஸ்டினை பொறுத்து மாறும். ஸோ அதுக்கு நம்ம இதை எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அரேவோட சைஸை தான் பார்க்கணும். இந்த அரேவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த யூனிக் எலமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 4 வரைக்கும் இருக்கும். நம்ம கரெக்டாக 5th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதாவது இந்த அரேவோட சைஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சைஸை நம்ம இண்டெக்ஸாக கன்சிடர் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸோட அரேவோட சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டெம்ப் டாட் சைஸ், இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல கூட நான் டெம்ப் டாட் சைஸ்னு எழுதலாம்.
ஸோ நான் சிம்பிளிசிட்டிக்காக இந்த இடத்துல முன்னாடியே ஸ்டோர் பண்ணுற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஐ இன்ட்டு எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிப்போம். டெம்ப் டாட் சைஸ். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கே லெஸ் தென் என் கே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாமே ஜஸ்ட் ஜீரோஸ் ஃபில் பண்ணாலே போதும். ஸோ அரே டாட் கே ஈக்குவல் டு 0 எல்லா இடத்துக்கும் நம்ம 0ன்னு சொல்லி அசைன் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இது 3 ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்ஸும் டெம்பரவரி அரேயில் ஆட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் டெம்பரவரி அரேலேருந்து ஒரிஜினல் அரேக்கு நான் ஜீரோ எலமெண்ட்ஸை காப்பி பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பிளேசஸில் வந்து நம்ம ஜஸ்ட் ஜீரோஸை அசைன் பண்ணுறோம். இது 3 ஸ்டெப் பண்ணாலே போதும், நமக்கான ரிசல்ட் அரே கிடைச்சிரும். ஸோ இப்போ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு டெம்பரவரி அரே எடுத்து அதில் இந்த அரேவை ஃபுல்லாக லூப் பண்ணுறோம். ஸோ அதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் என்னன்ட்டு வரும். ஸோ பிக் ஆஃப் என் ஏன்னா நம்ம டோட்டல் அரேவையும் என் வரைக்கும் லூப் பண்ணி இந்த டெம்பரவரி அரேல நான் ஜீரோ எலமெண்ட்ஸை ஆட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸை திரும்ப இந்த அரேல காப்பி பண்ணுறோம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல நம்ம டெம்ப் டாட் சைஸ் வரைக்கும் நம்ம காப்பி பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல பிக் ஆஃப் எக்ஸ் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸ் எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம லூப் பண்ணுறதால பிக் ஆஃப் எக்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீதி இருக்கிற ஸ்பேசஸ் எல்லா இடத்துலையும் நம்ம ஜீரோஸ் ஃபில் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் n மைனஸ் எக்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ். ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா எத்தனை ஜீரோ இருக்கோ ஸோ அத்தனை டைம்ஸ் வந்து நம்ம ஜீரோஸை ஃபில் பண்ணுறோம். ஸோ நம்ம இதை மொத்தமாக பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு 2n அப்படின்ட்டு கிடைக்கும். அதாவது பிக் ஆஃப் 2n கிடைக்கும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி மொத்தமாக பிக் ஆஃப் 2n. அண்ட் அகைன் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு டெம்பரவரி அரே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டெம்பரவரி அரேயோட சைஸ் தான் இந்த இடத்துல எக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் பிக் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இப்படி போடலாம். பட் ஆனால் இன்னும் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுக்கும்போது ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை தான் எடுப்போம். ஸோ இப்போ இதில் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னென்னா இந்த அரேயில் வந்து ஜீரோவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்காரிதத்தில் டெம்பரவரி அரேவை நம்ம இந்த ஃபுல் எலமெண்ட்டையும் காப்பி பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஏன்னா ஜீரோஸே கிடையாது. ஸோ அதனால் n எலமெண்ட்ஸையும் காப்பி பண்ணி திரும்ப n எலமெண்ட்ஸும் இந்த அரேயில் திரும்ப செகண்ட் டைம் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு பதில் நம்ம ஒர்ஸ்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியாக பிக் ஆஃப் என்னன்னே போட்டுக்கலாம். ஸோ அதனால் இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் 2n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் n. ஸோ இதை நம்ம இன்னும் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கான ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ அதாவது நம்ம ப்ரீவியஸ் அப்ரோச்சில் என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அரே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சில் நம்ம அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம சிங்கிளாக இந்த அரேலேயே நம்ம ஐட்ரேட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஜீரோஸ் எல்லாத்தையும் பின்னாடி மூவ் பண்ண போகிறோம். இந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ஸாக மூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதில் ஆல்ரெடி ஐட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஐட்ரேட் பண்ணும்போதே இந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு சம்மில் பார்த்துருப்போம், ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ். ஸோ அதில் நம்ம 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சம்மிலையும் சேம் அதே மாதிரி ஒரு அப்ரோச் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு அரே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஐஜேன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் 0 எலமெண்ட் எங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஜேன்ற ஒரு பாயிண்டரை அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் அது பக்கத்துலேயே வந்து ஐன்ற பாயிண்டரை அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ அதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு 0 இருக்கிற எலமெண்ட்ஸில் ஜேவை அசைன் பண்ணிக்கிறேன். அது பக்கத்தில் இருக்கிற எலமெண்ட்ஸில் ஐ பாயிண்டரை அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டா நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும்போது இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஐ. இப்போ இந்த அரே ஆஃப் ஐ வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டான்னு செக் பண்ண போகிறோம். அரே ஆஃப் ஐ வந்து நான் ஜீரோ எலமெண்ட் தான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜே வந்து 0ல் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ அதாவது 3 இங்கே 0 இங்கே ஐ ஜே ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ண போகிறோம்.
ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 0க்கு பதில் நம்ம 3ன்னு போட்டுக்கலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜே வந்து இப்போ இந்த இடத்துல நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த இடத்துல நம்ம ஐயை மூவ் பண்ணிட்டதால இந்த இடத்துல 3 அடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம 0ன்னு ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் 0ன்னு ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல ஜே வந்துடும். அண்ட் ஐ வந்து 1 ஸ்டெப் மூவ் ஆகிடும். ஸோ இப்போ இதை நான் இங்கே எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம். அதாவது 3 இங்கே 0 இங்கே அண்ட் ஐ 1 பிளேஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸ்வாப் பண்ணுறோம், ஜேவை மூவ் பண்ணுறோம் அண்ட் ஐ எவ்ரி ஸ்டெப் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டான்னு பார்க்குறோம். அண்ட் அகைன் நான் ஜீரோ எலமெண்ட் தான். ஸோ நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கும்போது நம்ம ஜே கூட ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த 4 அடிச்சுட்டு இந்த 4 வந்து இந்த இடத்துல வந்துடும். அண்ட் அகைன் 0 வந்து இப்போ இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஜே வரும். ஸோ ஜே 1 ஸ்டெப் மூவ் ஆகும் அண்ட் அகைன் ஐயும் 1 ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல எரேஸ் பண்ணிடலாம் அந்த ஐஜேவை. ஸோ இப்போ ஜே இங்கே இருக்குது, ஐ இங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டான்னு செக் பண்ணுறோம். அப்படியே செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ், ஏன்னா ஐ வந்து 0. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஐயை வந்து 1 ஸ்டெப் மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஐ நான் ஜீரோ எலமெண்ட்டான்னு பார்க்குறோம். ஸோ கண்டிஷன் ட்ரூ. இப்போ ஐ நான் ஜீரோ எலமெண்ட்டாக தான் ஜஸ்ட் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம், ஜேவை 1 ஸ்டெப் மூவ் பண்ணுறோம். ஸோ ஸ்வாப் பண்ணும்போது இந்த இடத்துல 5ன்ட்டு வரும் அண்ட் இந்த 0 வந்து இப்போ இந்த இடத்துல வந்துடும். ஸோ அப்போ இந்த ஜே இங்கேருந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஐ இங்கேருந்து கேன்சல் ஆகிட்டு இப்போ ஐ 1 ஸ்டெப் மூவ் ஆகிடும் அண்ட் ஜே 1 ஸ்டெப் மூவ் ஆகிடும். ஆல்ரெடி ஜே இங்கே இருந்தது, இப்போ அந்த இடத்துக்கு பையன் வந்துட்டு ஜே 1 ஸ்டெப் மூவ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ 0 செக் பண்ணுறோம், கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அப்போ சிம்பிளி நம்ம ஐயை வந்து மூவ் பண்ணுறோம், எந்த ஒரு ஸ்வாப்பிங்கும் இல்லாமல். ஸோ இப்போ இந்த இடத்துல ஐ இருக்குது. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ, ஏன்னா அது ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் தான் ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ அப்போது இந்த இடத்துல இப்போ 9ன்ட்டு வரும் அண்ட் ஜே வந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகிடும் அண்ட் இப்போ இந்த இடத்துல 0ன்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஐ வந்து 1 ஸ்டெப் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ். ஸோ ஐ வந்து இப்போ அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ ஐ வந்து எப்போ அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ்க்கு வருதோ அப்போ நீங்கள் அரேவை செக் பண்ணிங்கன்னா 1, 3, 4, 5 அண்ட் 9 மீதி பார்த்தீங்கன்னா இப்போ 0, 0, 0. இப்போ எல்லா ஜீரோஸுமே நமக்கு வந்து ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி வந்துடுச்சு அண்ட் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சிங்கிள் ஐட்ரேஷன்லேயே பண்ணியிருக்கோம், நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு 0 எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம் அண்ட் அங்கேருந்து நம்ம ஜஸ்ட்டு ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டே வரோம். எப்போலாம் நம்ம கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ ஸ்வாப் பண்ணிவிட்டு ஜேவை 1 ஸ்டெப் மூவ் பண்ணுறோம். ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஜே சேம் பிளேஸில் இருக்கும், ஐ மட்டும் 1 ஸ்டெப் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியலன்னா நீங்களே ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நான் சொன்னதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய தான் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம இதை திரும்ப கோட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ட்ரை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கான கோடு இப்போ எழுதலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு சூடோ கோட் எழுதுகிறேன். ஃபார் INT I = 0, I less than n I ++. ஸோ இப்போ if array of I = 0வாக இருந்தால் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஜே அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த ஐன்ற இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த இண்டெக்ஸில் தான் நமக்கோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 0th எலமெண்ட் எந்த இண்டெக்ஸோ அதை வந்து நம்ம ஜேன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜே = -1 ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறமும் ஜே -1 இருந்தால் ஸோ இந்த அரேயில் 0வே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடலாம். எப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி இந்த ஜேவோட எலமெண்ட் வந்து -1லேருந்து இந்த ஃபஸ்ட்டு 0வோட எலமெண்ட் இண்டெக்ஸ் மாறுதோ அண்ட் இதுக்கப்புறமே நம்ம வந்து இந்த லூப்பை பிரேக் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம n வரைக்கும் போக தேவையில்ல, நமக்கு ஃபஸ்ட்டு 0வோட பொசிஷன் தான் தேவை. ஸோ அந்த இண்டெக்ஸ் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிரும். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்மளோட அல்காரிதத்தை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் INT I = 0, I less than n I ++. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா if array of I not equal to 0, அதாவது நான் ஜீரோ எலமெண்ட்டான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஒருவேளை நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்வாப் பண்ண போகிறோம். என்னென்ன ஸ்வாப் பண்ண போகிறோம் அப்படின்னா அரே ஆஃப் ஐயையும் அரே ஆஃப் ஜேவையும். ஆல்ரெடி நம்ம ஜே வந்து ஃபஸ்ட்டு 0 எலமெண்ட்டில் இருக்குது.
இப்போ ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிட்டு நம்ம ஜேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், இந்த ஃபார் லூப் முடிஞ்சிடும். ஒருவேளை நமக்கு இந்த அரே ஆஃப் ஐ வந்து 0வா இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நமக்கான ஐ வந்து ஒரு ஒரு இட்ரேட் அப்பயும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை நமக்கு தனியாக கோட் எழுதவே தேவையில்ல. எப்பெல்லாம் நான் ஜீரோ எலமெண்ட் வருதோ அப்போ மட்டும் நம்ம அரே ஆஃப் ஐயும் அரே ஆஃப் ஜேவையும் ஸ்வாப் பண்ணிவிட்டு ஜேவை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு 0th எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த நம்ம லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸை நம்ம இப்போ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுப்போம், பிக் ஆஃப் எக்ஸு. ஸோ இப்போ இது வந்து என்னென்னா அந்த ஃபர்ஸ்ட்டு 0th எலமெண்ட் வந்து திரும்ப நம்ம n-1 எலமெண்ட் வரைக்கும் பண்ணுறோம். அதாவது n-xன்னு போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு பிக் ஆஃப் n தான் வரும். ஸோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் எக்ஸு. அண்ட் இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் n-xு. ஸோ இந்த இடத்துல இந்த எக்ஸ் இந்த மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு பிக் ஆஃப் n. ஏன்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு முறை லூப் பண்ணாலே போதும், நம்ம இந்த மொத்த ஆன்சரே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் யூஸ் பண்ணல. நமக்கு கொஸ்டினில் கொடுத்த அரேவையை தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்வாப் ஃபங்க்ஷன் இந்த மெத்தடை வந்து நீங்களே ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். அப்படி இல்லை உங்களுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்பில்ட் லைப்ரரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை கோட் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் கொஸ்டின் எல்லா ஜீரோஸையும் நம்ம எண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜேவை -1 போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த 0 இண்டெக்ஸ். ஸோ அதில் நம்ம 0லேருந்து n வரைக்கும் லூப் ரன் பண்ணுறோம். ஸோ அதில் இப்போது அரே ஆஃப் ஐ வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இந்த ஜேல வந்து அந்த இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணி இதோட பிரேக் பண்ணிடுறோம். அண்டு இப்போ இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஜே -1 இருந்தது அப்படின்னா அந்த அரேல வந்து 0வே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம ஜஸ்ட் அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா போதும். ஏன்னா அதில் கொஸ்டினில் கொடுக்குற சேம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10, 20, 13 இருக்குது. ஸோ இப்போ இதில் 0வே இல்லை. ஸோ அப்படின்னும் போது ஆன்சரும் 10, 20, 13 தான் வரும். ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் அப்படியே ரிட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ அசைன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து J+1லேருந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் முன்னாடி வந்து இந்த இடத்துல 0ன்னு சொல்லி சூடோ கோடில் மாற்றி போட்டிருக்கேன். ஆனால் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜே எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இண்டெக்ஸ்லேருந்து தான் ஐ இருக்கும். ஸோ J+1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அங்கேருந்து நம்ம n வரைக்கும் இட்ரேட் பண்ணி இப்போ அரே ஆஃப் ஐ வந்து நான்-0 எலமெண்ட்டாக இருந்ததுன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்வாப் பண்ணி ஜேவை 1 டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டெஸ்ட் கேசஸ் பாஸ்டு. ஸோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டியும் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.